தற்போது தமிழக முதல்வராக பதவியேற்ற விஜய் சிஎம் அவர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இப்போ கோயம்புத்தூர் தர்ஷினி பாப்பாவுடைய இழப்பு நமக்கு ரொம்ப வேதனை அளிக்குது. ஆனால் இந்த டைமை நீங்கள் கரெக்டாக இவன் தான் குற்றவாளின்னு கன்ஃபார்மான அடுத்த நிமிடமே அவனை என்கவுண்டர்லேயோ தூக்குலையோ போட்டு தமிழக பெண்களோடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க. அவனை ஜெயிலில் போட்டு ஆயுள் தண்டனை கொடுத்து அடுத்த குற்றவாளிகளை ஊக்குவிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் இது வாய்ப்பாக இருந்தாலும் அந்த குழந்தையோடைய இழப்பு ரொம்ப வேதனை தருது. இதை வாய்ப்புன்னு சொல்கிறக்கே நான் தலை குனிகிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்மளுக்கு நடந்திருக்கக்கூடாது. அதுவும் மீறி நடந்துருச்சு. இது காலத்தின் கொடுமையாக அந்த என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப வேதனை அளிக்குது. ஆனால் இந்த நிகழ்வை தயவு செஞ்சு பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்து தமிழக பெண்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், தமிழக பெண்கள் அத்தனை பேருக்கும், தமிழகத்தை நம்பி வந்த அத்தனை பேருக்கும் ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யுங்க சார். வாழ்க வளமுடன்.